Very good morning students. Today in our class we are going to see that the question pattern for half yearly examination. Question pattern for half yearly examination. Half yearly குண்டான question pattern நாம் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த half yearly examinations வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ். டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 230 ஹவர்ஸ், அதாவது 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஸ்டின் ஆன்சர்ஸை எழுதணும். இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் சினோனியம்ஸ் 5 மார்க்ஸ், ஆண்டோனியம் 5 மார்க்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 5 into 1 5 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின் ஈச் ஒன் கொஸ்டின் கேரியிங் 1 மார்க். அப்போ சினோனியம்ஸ் 5 மார்க்கு, ஆண்டோனியம்ஸ் 5 மார்க்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு மார்க். அதில் 5 கொஸ்டின் இருக்கும். சினோனியம்ஸில் 5 கொஸ்டின், ஆண்டோனியம்ஸில் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி அண்ட் கிராமர். இது என்ன சார் வொக்காபுலரி புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்மளுடைய புக் பேக், அதாவது ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி கொடுத்துருக்கு. புக் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசனுக்கு பின்னாடி புக் பேக் கொஸ்டின்ஸில் புக் பேக் போர்ஷனில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வொக்காபுலரி கொடுத்துருக்கும், ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கும். அதில் அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தது தான் கிராமர் கொடுத்துருக்கும். அந்த முன்னாடி இருக்கிற பகுதி தான் வந்து நமக்கு வொக்காபுலரின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிராமர் இருக்கும். இப்போ வொக்காபுலரியும் கிராமரும் பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸ் இருக்குது. வொக்காபுலரி அண்ட் கிராமர் 30 மார்க்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா வொக்காபுலரி 20 மார்க்ஸ் ப்ளஸ் கிராமர் 10 மார்க்ஸ். கிராமர் போர்ஷன் 10 மார்க்ஸுக்கு கேட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வொக்காபுலரியில் ஹோமோஃபோன், அப்ரிவேஷன், சிங்குலர் ப்ளூரல், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ், சிலபல் அண்டு கிளிப்டு வேர்ட்ஸ், ஹோமோனியம்ஸ், இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வொக்காபுலரி போர்ஷன். அதாவது வொக்காபுலரியில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோஃபோன், அப்ரிவேஷன், சிங்குலர் ப்ளூரல், காம்பவுண்ட் வேர்ட், ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ், சிலபல், கிளிப்டு வேர்ட்ஸ் அண்டு ஹோமோனியம்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வொக்காபுலரி பார்ட்டில் இருக்குது. அடுத்து கிராமர் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ப்ரீபோசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன், டென்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமர் பார்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த பார்ட்டிலிருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். வொக்காபுலரியும் சரி, கிராமர் போர்ஷனும் சரி, அதிலிருந்து தான் நமக்கு கொஸ்டின் ஆன்சர் வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ் 10 மார்க்ஸ். அடுத்தது ப்ரோஸ் பேராகிராஃப் 5 மார்க்ஸ், மெமரி போயம் 5 மார்க்ஸ், poem 2 mark question answer 10 marks, poem paragraph 5 marks, supplementary 1 mark வந்து பார்த்தீங்கன்னா 5 marks, supplementary paragraph 5 marks, letter writing 10 marks, picture comprehension 5 marks. இப்போ டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு இருக்குது. இப்போ how to write the examination. இப்போ ஃபஸ்ட்டு சினோனியம்ஸ் இருக்குது. சினோனியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் அண்டர்லைன் வேர்டு இப்போ சென்டென்ஸாக கொடுத்துருக்கோம். அதில் அண்டர்லைன் வேர்டுக்கான ஆன்சர் எழுதினால் போதுமானது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூனிக்யூன்னு இருக்குன்னா இதில் செப்பரேட், யூனிக்யூனா செப்பரேட். அப்போ செப்பரேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கா, அப்போ அந்த ஆப்ஷன் சி, அதுக்குண்டான ஆன்சர் செப்பரேட் அப்படிங்கிறத எழுதணும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அண்டர்லைன் வேர்டுக்குண்டான ஆப்ஷன் அதுக்குண்டான ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 ஃபஸ்ட்டு 5 வந்து பார்த்திங்கன்னா சினோனிம்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த சினோனிம்ஸில் கொஸ்டின் வந்து கரெக்டாக 1 2 3 4 5 போட்டுருங்க. அதில் வந்துட்டு அண்டர்லைன் வேர்டுக்குண்டான ஆப்ஷன் ஆன்சர் என்னவோ அதை மட்டும் தெளிவாக எழுதினா போதும். இப்போ சினோனிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 சினோனிம்ஸும் கண்டினியூஸாக எழுதிடுங்க. சினோனிம்ஸ் 5 இருக்குன்னா அந்த சினோனிம்ஸ் 5ஐயும் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்டோனியம்ஸ் கொடுத்துருக்கு.
அதே போல தான் சினோனிம்ஸ் எப்படியோ அதே போல தான் ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் வேர்டு கொடுத்துருக்கும். அந்த அண்டர்லைன் வேர்டுக்கு உண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோடு கொடுத்துருக்கும். ஏபிசின்னு கொடுத்துருக்கும். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பி ஆப்ஷனையும் போட்டு கொஸ்டின் நம்பர் அந்த ஆன்சருக்கான ஆப்ஷன் வித்து ஆன்சரோட எழுதினால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ஒக்காபுலரி அண்டு கிராமர். இப்போ ஒக்காபுலரி அண்டு கிராமரில் பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரியில் வந்து ஹோமோஃபோன் இருக்குது, அப்ரிவேஷன் இருக்குது, ப்ளூரல் இருக்குது, சிங்குலர் ப்ளூரல் இருக்குது, காம்பவுண்ட் வேர்டு இருக்குது, ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ், சிலபல், கிளிப்டு வேர்டு அண்டு ஹோமோனியம்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இதில் இருந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் அல்லது 2 மார்க்ஸு கேட்டிருக்கலாம். ஒரு பார்ட்லேருந்து 1 மார்க்கோ அல்லது 2 மார்க்கோ கேட்டிருக்கலாம். அது வந்து என்ன கேட்டிருக்குமோ அதுக்குண்டான ஆன்சர் எழுதினால் போதுமானது. இப்போ அதில் பார்த்திங்கன்னா கிராமர் பார்ட்டில் வந்து நீங்களாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது அது கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்களாக எழுதுகிற மாதிரி இருக்கும். சில கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஆன்சர் இருக்கும், ஆப்ஷனோடு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சருக்கு ஆப்ஷனை போட்டு ஆன்சரை மட்டும் எழுதினால் போதுமானது. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டு எழுதிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒக்காபுலரியில் ஹோமோஃபோன், அப்ரிவேஷன், சிங்குலர் ப்ளூரல், காம்பவுண்ட் வேர்டு, ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ், சிலபல், கிளிப்டு வேர்டு, ஹோமோனியம்ஸ் இதெல்லாம் இருக்குது. கிராமர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், சென்டென்ஸ் பேட்டர்ன், டென்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக எழுத வேண்டியதுக்கு அதுக்குண்டான கொஸ்டின் நம்பரை போட்டு ஆன்சரை தெளிவாக எழுதுங்க. அதுலேயே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தா ஆப்ஷன் வந்து கரெக்டாக ஏபி அந்த ஏபிசிங்கிறத வந்து கரெக்டாக போட்டு அதுக்குண்டான ஆன்சரை எழுதினால் போதுமானது. இப்போ மீதி இருக்கக்கூடிய அடுத்து பேராகிராஃப், ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர், ப்ரோஸ் பேராகிராஃப், மெமரி போயம் கொஸ்டின் ஆன்சர், போயம் பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி 1 மார்க், சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப், லெட்டர் ரைட்டிங், பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி எழுதுறங்கிறது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.